வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ தில்லு முல்லு. அதாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய வருஷமாக வந்துட்டு ரேடியோ அப்படின்ற ஒரு விஷயம் தான் வந்துட்டு மக்களையும் இசையும் வந்துட்டு ஒரு கனெக்டிவிட்டிலே வச்சுட்டு இருந்திருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து எப்போவுமே அந்த ரேடியோவில் வந்து நிறைய நியூஸு, ஸோ அந்த டிராஃபிக் அப்டேட்டு, எங்கெங்கே என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்னா அப்போத்துலேயே தெரிஞ்சுப்போம். இப்போ வந்து அது அட்வான்ஸாக அப்படியே டெவலப் ஆகி எஃப்எம் நம்ம காரில் கேட்கலாம், ஹெட்ஃபோனில் கேட்கலாம், அந்த மாதிரி வந்துருச்சு. இப்படிப்பட்ட ஒரு மீடியா எடுத்து தான் இன்றைக்கி நம்ம காமெடி கிங்ஸ் தில்லுமுல்லு ஷோவில் தெறிக்க விட போகிறாங்க. பார்க்குறதுக்கு நான் ரெடி, நீங்கள் ரெடி? பார்த்துடலாமா? பார்த்துடலாம். மெட்ரோ சேனல் முன்ன பாரு கேபிள் டிவி பின்ன பாரு பெப்சி கோலா பொண்ணு பாரு மைக்கேல் ஜாக்சன் என்ன பாரு இசையில்லை நடையில்லை இடையில்லை எடுக்கவா டண்டனக்கா எஃப்எம் 96.7. இன்னைக்கு நம்ம ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிற ஷோ தான் கேட்டுட்டு இருக்கீங்க. என் ஷோனாவே நிறைய பேர் ரேடியோ ஆஃப் பண்ணிட்டு போயிருக்கீங்க. எனக்கு நல்லாவே தெரியும், அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. ஏன்னா அதுக்காக தான் என்ன அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே ரைட்டு. இன்றைக்கி நம்ம நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ண போகிறோம். டிராஃபிக் எங்கெங்கே இருக்குதுன்னு வழக்கமாக எல்லாம் சொல்லுவாங்க. மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டில் பயங்கர டிராஃபிக் இருக்குது. ஒரே ஒரு ஃப்ளைட் மட்டும் தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க இன்றைக்கி. அதனால் ஃப்ளைட்டை தேடி யாரும் போக வேண்டாம். ஷேர் ஆட்டோவில் எவ்வளோ பேர் போனாலும் சரி பிரச்சனையாக தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம ஒரு ஆணியும் பிடுங்க முடியாது. அவங்கவுங்க இஷ்டத்துக்கு எப்படி போக முடியுமோ போய்க்குங்க. ஓகே, இன்றைக்கி ஷோவில் ரொம்ப அழகாக தெளிவாக சொல்லலாம். இன்றைக்கி நாட்டுடைய பெரிய பிரச்சனை அப்படின்னா மழை. தண்ணி இல்லாட்டு ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது, இப்போ அது அப்படியே மாறிடுச்சு. இப்போ தண்ணி வந்துடுச்சின்னு பிரச்சனையாக இருக்குது. ஸோ தண்ணி வரலன்னு ஒரு தடவை சொல்கிறாங்க, தண்ணி வந்துச்சுன்னு பிரச்சனையாக நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ளே தண்ணி வந்ததால் வெங்காய பிரச்சனை வந்திருக்கு. வெங்காய பிரச்சனையால் இன்றைக்கி நம்ம நாடு அமெரிக்காவை விட ஜாஸ்தியாக உயர்ந்திருக்கு. எப்படின்னு சொன்னீங்கன்னா அங்கே ஒரு டாலரை விட ஒரு வெங்காயம் விலை ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ நம்ம நாடு ரொம்ப உயர்ந்திருக்கு. இன்றைக்கி என்னுடைய ஷோக்கு ஒரு பெரிய செலிப்ரிட்டி யாருன்னு எனக்கே தெரியாது. எவனோ வருவான் வந்தாலும் நாங்கள் பேசுவோம். அவன் பேசுறது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். தொடப்பு கட்டையால் அடித்தா கூட சிரிச்சுக்கிட்டே பேசுவாங்க. அந்த மாதிரி ஆள் தான் வருவாங்க. இன்றைக்கி வந்திருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் சார்? பாட்டு போயின்னுக்குறீங்க சொல்லுங்க. ஓ, சூப்பர் பட இயக்குனர் வந்திருக்காரா? ஒரு பாட்டு போட்டுற வர சொல்லுங்க. என்ட்ரி சாங்னா போடலாம். ஓகே. சாமதான வேத தண்ட நானும் போட்டு போகும்போது என்னடா என்னடாவா டைரக்டருங்க, சூப்பர் படம். டேய் நீதானா அது? டேய் நீதானா? ஒரு மரியாதையா வர இதெல்லாம் உட்காருங்க. இல்ல பொக்கையெல்லாம் கொடுத்து வெல்கம் பண்ணி பொக்கைக்கெல்லாம் இங்கே கொடுக்க கிடையாது. இங்கே கஷ்டத்தில் ஓடி இருக்கு. நீ வேற விளம்பரம் வராமல் அவன் தெருவா சுற்றி நிற்கான். 1 ஹவருக்கு பாட்டு போட முடியல. உட்காரு. மரியாதை வணக்கம் இருறா. ஓகே, அப்படின்னு பேசி சாவடிக்காதரா, புரியுதா? ஓகே ஓகே. இப்போ அருமையான இந்த நிகழ்ச்சிக்கு ரெடியாகி வந்தாச்சு. இப்படி உட்கார்றா. தொடப்பக்கட்டை அங்கே பெருக்குவாங்க. இப்படி உட்காரு. ஒரு டைரக்டர் நான் தனியாக உட்கார்றேங்க. நீ ஆங்கர். நீ பேசுறது எவனுக்கும் கேட்காது. டைரக்டர் அங்கே உட்காந்து பேசுகிறேன் எவனுக்கு கேட்கும். இதுனா டிவியா ஷூட் பண்ணி போட்டுருக்கு? ரேடியா எத்தனை படம் பண்ணியிருக்கு நீங்கள்? இப்போ நம்ம கூட செலிபிரிட்டி பேச போகிறார். அது வரைக்கும் இன்னும் 2 பாட்டு கேட்டுவாங்க. அவங்க கேட்பாங்க. நீ சொல்லு. வணக்கம் கூட சொல்ல. அதுக்குள்ள வேற 2 பாட்டு போவோம். சொல்லு. நீ என்ன பண்ணியிருக்கீங்க? படம் பண்ணியிருக்கேன். சூப்பர் படம் பண்ணியிருக்கேன். சூப்பர் படம் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி எதனா படம் பண்ணியிருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி நான் படம் பண்ணதில்ல. அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் நான் ஒர்க் பண்ணேன். டைரக்டராகவே வந்துட்டேன். ஓகே. என்ன மாதிரி படம் உங்கள் படம்? ஒரு நிமிஷம். ஒரு சின்ன விளம்பரத்துக்கு அப்புறம் தொடர்ந்து பேசுவோம். இது உங்கள் எஃப்எம் டண்டனக்கா 96.7. விளம்பரம் போயிட்டு இருக்குங்க. அவன் தாங்க காசு தரான். நீ 10 பைசா பிரயோஜனம் இருக்கியா? அது போட்டால் தாங்க எஃப்எம்ஏ ஓடும். இது கொஞ்ச நேரம் இரு. விளம்பரம் போதுங்க. அது போதும். நம்ம அது ரெக்கார்டு தானே போதும். நம்ம பேசக்கூட கூடாதா? சாவிச்சு. ஏங்க வணக்கம் சொல்லிடுறேன். வணக்கம் சொல்லு. என்னோட ரசிகர்களுக்கு வணக்கம் சொல்லிடுறேங்க. டண்டனக்கா எஃப்எம் 96.7. அடுத்த ஒரு பாட்டு, அற்புதமான பாட்டு கேட்டுவோம். ஓகே சொல்லுங்க. நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க இதுக்கு முன்னாடி? சார் உங்ககிட்ட பேச வரல. ஓகே ஒரு நிமிஷம். ஆடியன்ஸுக்கு என்னோட நம்ம செலிபிரிட்டி பேச போகிறார். பாட்டு அங்கே இல்லையா, காலி ஆயிடுச்சு. அதுக்கு தான் பேச சொன்னாங்க. ஓகே, அவர்கிட்ட பேசுவோம். சார் வணக்கம் சார். என்னோட ரசிகர்களுக்கு சார்னு சொன்னால் வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு போ. வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். அந்த ஒன்று தான் சொல்வியா? மேலே எதுவும் சொல்ல மாட்டியா? குழந்தையா நீ எல்லாம் டைரக்ட் பண்ணால வணக்கம்னா வணக்கம் தான் சொல்வியா? வணக்கம் சார். வணக்கம் மட்டும். வணக்கம் வணக்கம். என்னோட ரசிகர்கள் நான் இந்த படம் மூலமா ஒரு ரசிகரும் கிடையாது. படம் இப்போ தானே பண்ணியிருக்கீங்க. கேட்குறது மட்டும் பதில் சொல்லுங்கள். சார் வணக்கம். ஒரு நிமிஷம் கொஞ்சம் பாட்டை போடுங்களேன். ஓகே போது. என்ன சார் திட்டுறீங்க? எப்படி பேச? அந்த திட்டுறதான் கூட ஆடியன்ஸுக்கு போகும்போது வராது. அங்கே லைன் கட் பண்ணியிருக்கு. ஃபில்டர் ஆகி தான் போவோம். ரசிகர்கள்கிட்ட எனக்குன்னு ஒரு வரவேற்பு. அந்த ஆணி அங்கே இருந்துன்னு போகுது. ஓகே போகலாம் இருங்க.
தண்டனகாயப்பம் 96.7 அருமையான பாட்டு கேட்டீங்க. இப்போ நம்மளோட செலிபிரிட்டி ரொம்ப அழகாக, ரொம்ப தெளிவாக, ரொம்ப நீளமாக, ரொம்ப விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. அவர் சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் நம்ம கேட்கறதுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கு. அவர் சொன்னதெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமாக. இன்னும் எதுவுமே சொல்லலை. சொல்லுங்க. ஒரு நிமிஷம் எங்கங்க சொல்ல? அவர் சுவாரஸ்யமாக சொல்ல போறான்றதான் முன்கூட்டியே சொல்லிட்டாங்க. சமாளிப்போம் நாங்கள் இதெல்லாம் இங்கே நிறைய நடக்கும். ஓகே ஓகே, அவர்கிட்ட பேசுவோம். வணக்கத்தை தவிர மாதிரி எதுனா சொல்லு. ஓகே சார், வணக்கம் தவறே வேற பேசுகிறேன். ஏன்னா என்னுடைய ரசிகர்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, இந்த சூப்பர் படம் இருக்கு இல்லைங்களா, இருக்குதா இல்லையான்லாம் உனக்கே டவுட் இருக்கியா? உனக்கே டவுட்டாக இருக்கா? இல்லை சார். சார் ஜாலியாக பேசுகிறோம், நம்ம சும்மா ஜாலிக்காக பேசுகிறேன் சார் கிட்ட. உனக்கே டவுட்டில் இருக்கா? இல்லை சார், சொல்லுவேன். நிறைய படம் இருக்குல்ல. ஆமாம், சூப்பர் படம் இருக்கு அப்படின்னு சூப்பர் படம் எடுத்திருக்கேன். ஆமாம், நான் சூப்பர் படம் எடுத்திருக்கேன். ஓகே, நான் எடுத்திருக்கேன், சூப்பர் படம் எடுத்திருக்கேன். நான் தான் எடுத்திருக்கேன் சூப்பர் படம். பாத்தீங்களா, அவரு நம்ம எஃப்எம்க்கு வந்த உடனே சொல்லாரு டண்டனகா 96.7 அடுத்தது ஒரு பாட்டு கேட்டு வருவோம். அவர் ரொம்ப நல்லா பேசியிருக்காரு. இருக்குங்க. ஓகே, அடுத்து 2 பாட்டு கேட்டீங்க. இப்போ 3வது பாட்டு போறதுக்கு முன்னாடி பேசுவார். என்னோட படம் வந்து தொலைநோக்கு பார்வையோட எடுத்திருக்கேன். எது தொலைநோக்கு பார்வையோட இந்த படம் சூப்பர். அவர் தொலைநோக்கு பார்வையோட எடுத்திருந்தாலும் அவர்கிட்ட உங்களுடைய கேள்வியை நான் கேட்குறேன் சார். தொலைநோக்கு பார்வையோட வெங்காயம் பற்றி என்ன நினைக்கிறீங்க? வெங்காயம் பற்றியா? ஓ, வெங்காயத்தை பற்றி நான் என்ன நினைக்கிறது இருக்கேன்? எப்போ படம் எடுத்த? என் படம் எடுத்து 5 வருஷம் ஆகுது. 5 வருஷம் ஆகுது. தொலைநோக்கு பார்வைன்னா 5 வருஷம் கழிச்சு வெங்காயம் பிரச்சனை வரும் தெரிஞ்சிருக்கணும்ல. அப்புறம் நான் தொலைநோக்கு பார்வை வந்து ஏங்க வெங்காய பிரச்சனைலாம் பேசிட்டு இருக்காரு. என்னோட படம் என்ன படத்தை பற்றி கேளுங்க. ஹீரோ ஹீரோயின் கையில் எதனா வெங்காயம் குத்து ஆட வச்சிருக்கீங்களா? வெங்காயமா? எங்க வெங்காயத்தை அவ்வளோ கேவலமா சொல்ற? வெங்காயமான்ட்டு இல்லைங்க, ஹீரோயின்லாம் பழத்தை கொடுத்து ஆட வச்சிருக்கேன். வெங்காயத்தை போய் என்னங்க? பழம்லாம் இன்னைக்கு செம்ம சீப்பு. வெங்காயம் தான் விலை ஜாஸ்தி. வெங்காயம் எவ்வளோ கிலோ? 120 ரூபா இருக்கட்டுங்க. 120 சொல்லுவா வந்த கிலோ. நீ தானே கேக்குறீங்க வெங்காயத்தை பத்தி? வெங்காயத்தை பத்தி என்கிட்ட கேட்காதீங்க. வெங்காயம் இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது, தெரிஞ்சுக்கோ நீ முதல்ல. எது? வெங்காயம் இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது. தயிர் சாதம் பண்ணலாம் வெங்காயம் எல்லாம் தெரியுமா உங்களுக்கு? எது? லெமன் ரைஸ் பண்ணலாம் வெங்காயம் எல்லாம் பண்ணலாமா? அப்புறம் புளி சாதம் பண்ணலாம் தெரியுமா? அப்புறம் புளியோதரை பண்ணலாம். இதெல்லாம் சமையல் நிகழ்ச்சி. தேங்காய் சட்னி பண்ணலாம். வெங்காயம் எல்லாம் பண்ண முடியாது. வெங்காயத்தை பத்தி கேட்டுருக்காங்க என்கிட்ட வந்தீங்க. கதை பத்தி கேட்கலாம், வெங்காயத்தை பத்தி கேட்டுட்டு இருக்கீங்க. என்ன பேசிட்டு இருக்க பேச்சு? ஒரு டைரக்டர் கூப்பிட்டு ப்ரொமோஷன் கூப்பிட்டு அதை பத்தியே பேசாம செம்ம ஜாலியா போயிட்டு இருக்கிற இந்த ஷோல இப்போ அவர் வெங்காயத்தை பத்தி ரொம்ப அழகா சொல்லியிருந்தாரு. அவர் பழத்தை விட வெங்காயத்தை பத்தி ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. ஏன்னா அவருடைய ஆதங்கம் வெங்காயம் இல்லாம என்னெல்லாம் செய்யலான்ட்டு. ஏன்னா வீட்டில் வழக்கமாக செய்யறாரு சார். பொண்டாட்டி நீங்க தான் செய்றீங்களா உங்க பொண்டாட்டிக்கு? பொண்டாட்டிக்கு நீங்க எங்க? ஓகே ரைட். அவர் ஜாலியா அவர் பொண்டாட்டி மேட்டர் கூட நம்மளோட ஷேர் பண்ணியிருக்காரு. இது மாதிரிலாம் பேச டபுள் மீனிங் பேசுவோம். எல்லாம் பேசுவோம், இங்க எல்லாம் பேசுவோம். அதெல்லாம் ப்ரமோஷன் வேணா வா காசு குத்தா வந்த இல்ல. ஓகே ரைட். அவர்கிட்ட அடுத்ததா கேட்போம். அதான் சார், இப்போ ஆடியோ லான்ச் நாங்கள் போன மாதம் பண்ணோம். அப்போ கூட நாங்கள் வந்து பாட்டை நாங்கள் டெலிகாஸ்ட் பண்ணி வரேன். கதையும் சொல்ல பாட்டும் போட. கதை சொல்லக்கூடாதுங்க. ஒரு நிமிஷம். ஆடியோ லான்ச்சில் நாங்கள் ஆடியோவை ப்ளே பண்ணலன்னா பாருங்களேன். ஆடியோ லான்ச்சில் லீக் ஆயிரும்ல. தியேட்டரில் வந்தால் பார்க்கணும் என் பாட்டை. நான் முட்டாள்தனமா ஆடியோ லான்ச்னு வச்சுட்டு ஆடியோவே போடலன்னா எப்படி? அது சஸ்பென்ஸாக இருக்குங்க சார். ஒரு நிமிஷம் அப்படியே இருங்க. ஓகே ஓகே. இது டண்டனகா எஃப்எம் 96.7. அடுத்த ஒரு காலர் வந்திருக்கான். அவங்க சார் நான் அப்படியே இருக்கேன். அப்படியே ஒன்றும் பண்றது ஒன்றும் ஆடலாம். ஹலோ ஹலோ சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுறீங்க? சார் நான் பூங்காவனம் பேசுறேன் சார், கும்பகோணத்துலேருந்து. எங்கேருந்துனா பேசுறா? கொஞ்சம் இரு லைன்ல. சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? சார் முதல்ல ஆர்ஜே பேசுறாரு, அவர்கிட்ட கொடுங்க சார். இருடா டேய், எவன் பேசினாலும் பேசிருப்பியா நீ? ஏன்டா அறுபட்டு லூஸ் பையல? சார் ஒரு ஆர்ஜேவுடைய வாய்ஸ் கூட தெரியாது சார். அதனால சார் ஆர்ஜே கிட்ட கொடுங்கன்னு சொன்னேன். ஓகே ரைட்டு. யார் எங்கேருந்து பேசுறீங்க? பூங்காவனம் பேசுறேன், கும்பகோணத்துலேருந்து. சரி பேசு. என்ன விஷயமா ஃபோன் பண்ண? ஆமா, வெங்காயம் உங்க ஊர்ல கிடைக்குதா? சார் இங்க வெங்காயமே கிடைக்கிறது இல்லை சார். அப்பதான் டைம் பாஸ் பண்ண. வெங்காயம் இருங்க சார், கொஞ்சம் இருங்க சார். நாட்டில் எவ்வளவு பெரிய பிரச்சனை. நீ விளையாட்டா இருக்கா? டேய் பூங்காவனம், இங்க ஒரு கூறுகட்ட குக்கர் உட்காந்துக்கான். ஓகே பூங்காவனம், வெங்காயம் அங்கே என்ன ரேட்டு போகுது? சார் வெங்காயமே விற்கிறது இல்லை சார் இங்க. வெங்காயமே விற்கிறது இல்லையா சார்? ரைட்டு. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? சார் ஆயிடுச்சு சார். எத்தனை குழந்தைங்க? சார் பசங்களே இல்லை சார், அதுதான் சார் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஓ ரைட். நல்ல முயற்சி சார், பண்ணுங்க. ஓகே சார். ஓகே சார். கொஞ்சம் இருங்க பேசுறேங்க, கொஞ்சம் இருங்க. ஒரு நாள் வந்து போயிடுவேன் செலிபிரிட்டி. எங்களுக்கு அவங்க தான் முக்கியம். ஹலோ டைரக்டர் சார். டைரக்டர் கிட்ட நான் கொடுத்தா இப்போ கொடுங்க சார். இன்னும் கொடுக்கல நீங்க? கம்முனு. அப்பதான் ரொம்ப நேரம் உங்ககிட்ட பேச முடியாது. ஒரு நிமிஷம் மைக் கட். ஒரு நிமிஷம். டைரக்டர் பேசுறியா? சார் கொடுங்க சார், நான் பேசுறேன். ஒரு நிமிஷம் இரு. உங்க லைன் த்ரூ பண்ணிட்டு பேசுங்க. இப்போ எந்த கேட்காது, உங்களுக்கு தான் பேசு. ஹலோ டைரக்டர் சார். ஒரு நிமிஷம் இருங்க தம்பி. ஏண்டா என்கிட்ட எப்படா பேச விட? 1/4 மணி நேரமா பேசிட்டு அப்புறம் பேசுவியா? அதே கட் பண்ணி விட்டுருவோம் இப்போ. ஹலோ யார் பேசுறீங்க? சார் நான் பூங்காவனம் பேசுறேன் சார், கும்பகோணத்துல. போட்டு ஓன இருடா. எந்த இப்போ ஆன்மேட்ட பூங்காவனம் தானே உன் பேரு? ஆமா சார். சொன்னல பூங்காவனம் திருப்பி கேட்காத. டைம் வேஸ்ட் பண்ணாத. யார்? நான் வேஸ்ட் பண்றேன் டைம். பூங்காவனம்
சொல்லுங்க கேளு சார். கேளு என்ன கேட்க தோணுதோ கேளு. நாக்கு பிடிக்கிற மாதிரி 4 கேள்வி சார் கேளு. அது வந்து படத்தோட கதை பாத்தீங்கன்னா ஆமா பூங்க ஆனா கதையை இப்ப நாங்க எதுவும் அதிகமா லீக் பண்ணல. படம் பண்ணிருக்கோம் சூப்பர் படம். இல்ல சார் நான் சொல்றத கேளுங்க. சொல்லுங்க. அந்த படத்துல பாத்தீங்கன்னா ஹீரோயினுக்காக அந்த 5 கொலை பண்றாரு பாருங்க சார் ஹீரோ. பிளாஸ்ட் சார். என்னது 4 பேரை கொலை பண்றாரா? ஆமா சார். யாரு? ஹீரோயினுக்காக ஹீரோ 4 கொலை பண்றாரு சார். ஹீரோயினுக்காக ஹீரோ கொலை பண்றாரா? ஆமா சார். ஆனா பிளாஸ்ட் சார். அப்பா கொஞ்சம் இருப்பா. கதை இது வரைக்கும் எவனுக்குமே சொல்லல. என்னடா கதை அவன் என்னடா கொலை வரைக்கும் சொல்றான். ஹலோ புகவனம். சார் சொல்லுங்க சார். ரைட், ரொம்ப அழகா தெளிவா சொன்னீங்க. ஓகே சார். நீங்க வந்து பேட்டி கொடுத்துருக்கலாம், இருந்தாலும் ஜாலியா சொல்றேன். உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்? சார் எனக்கு வந்து என்னை நோக்கி பாயும் தோட்டால இருந்து தோட்டா பாடு போடுங்க சார். என்னை நோக்கி பாயும் தோட்டா. ஆமா சார். அருமையான பாட்டு, நான் கேட்டதே இல்லை. எங்க கிட்டயும் அந்த பாட்டு இல்ல. வேற எதுனா பாட்டு போடுவாங்க, போட்டு கேட்டுக்கோ. சார், ஓகேவா? காரத்தில் சில்லி இவ நீ தொட்டா மட்டும்தான் கரும்பாவ. வெல்கம் பேக். தண்டனக்கா 96.7. ஒன்னுத்துக்கு உதவாத டைரக்டர் நினைக்கிறேன். நீங்க நல்ல டைரக்டர் தான் இன்னைக்கு வந்திருக்காரு. அவர்கிட்ட பேசுவோம். நான் ஷாக் ஆயிட்டேன் அப்படியே. என்ன ஷாக் ஆயிட்ட? கதை ரொம்ப சஸ்பென்ஸா வச்சிருந்து யாருக்குமே சொல்லாம வச்சிருந்து அவன் பாட்டு சரக்குன்னு ஏதோ அப்ப அதான் பூங்க. கதையா? அதுதாங்க அந்த ஹீரோக்காக ஹீரோயின் கொலை பண்றதுதானா? ஐயோ கதை சொல்லக்கூடாதுங்க. அது ஏடா அவன் பப்ளிக்கா இப்ப சொல்லி மொத்த பேரும் கேட்டான், சொல்லக்கூடாதா? அதெல்லாம் போட்டுறாதீங்க. அதெல்லாம் டெலீட் பண்ணிருங்க. அப்புறம் ரெக்கார்ட் ஏடா பண்ணுங்க. இதுனா டிவி ஷோவா? டெலீட் பண்ணி போறதுக்கு ஆடியோ போயினே தான் இருக்கும். அப்ப கேட்டவன் கேட்டதுதான். நீங்க இரு, திட்டந்தெல்லாம் நல்ல போகாதீங்க. பேர் உயிரை வாங்காத. சொல்லி நல்லா கூப்பிட்டான் பாரு. என் புத்தி செருப்பாலே அடிக்கணும். இப்போ வந்து அடுத்ததா இந்த படத்துல எத்தனை பாட்டு? பாட்டு மொத்தம் 5 பாட்டு. பாட்டுல எப்படி? பாட்டுலாம் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும் தான் நீங்க சொல்லுவீங்க. கேட்ட அப்புறம் நாங்க சொல்லணும். இல்ல பாட்டு எத்தனை செம்ம. பாட்டு? எதை பத்திலாம் பாட்டு 5 எழுதிருக்கீங்க? பாட்டு. அது சொல்லக்கூடாதுங்க. பாட்டை பத்திலாம் என்னென்னு சொல்லக்கூடாது ஆக்சுவலா. கதையும் சொல்ல மாட்டேன். ஆஹா. ஒருத்தன் இப்பதான் கீழ்ச்சி போயிட்டான். அவங்க ஏங்க அது ஏதோ சும்மா அவன் ஏதோ ஃப்ளூக்ல அடிச்சிருப்பாரு. பாட்டா? பாட்டு 5 பாட்டுங்க. Okay, right. 3 டூயட் பாட்டுங்க. ஒரு சோகமான பாட்டு, ஒரு காதல் பாட்டு. பேத்தாஸ் அது பேர். சோகமான பாட்டுன்னு சொல்லக்கூடாது. இங்கிலீஷ்ல நான் அதிகம் பேச மாட்டேங்க. தமிழ் தான். ஏன்னா தமிழ் நான் நேசிக்கிறேன். அப்படியே சூப்பர் படம்ங்கிறதே பாத்தீங்கன்னா நீங்க அவ்வளவு வெல்கம் பேக் டு தி ஷோ. நாங்க இப்ப 96 ஜாலியா பேசுவோம். இப்ப டிராபிக் எந்த இடத்துல இருக்குன்னு சத்தியமா எனக்கு மெசேஜ் வரல. இவங்க கூட கொஞ்சம் இருங்க, அப்படியே பேசுவோம். ஓகே ரைட். இப்போ அடுத்த காலர் கிட்ட பேசுவோம். ஹலோ சார் நான் ராயப்பூர்ல இருந்து ராயப்பன் பேசுறேன் சார். சொல்றாப்பா, என்னடா பிரச்சனை உனக்கு? சார் ரொம்ப சந்தோஷமாக சார். ராஜா தானே பேசுறது? நானே தான் பேசுறேன் சார். ரொம்ப சந்தோஷம் சார். நான் உங்களோட பெரிய ஃபேன் சார். அப்படியா? பாத்தியா, கேட்டுக்கோ. ஒரு நிமிஷம் அப்படியே இரு. கண்ட கருவாடுகளாம் ஃபேன். பாத்தியா, ஏனா நீ டேரக்டர் அது இதுன்னு எனக்கு ஃபேன்ஸே இருக்காங்க தெரிதா? டெய்லி இது மாதிரி 1000 கால் வரும். நீ பேசாதடா. ஹலோ ஹலோ சார், லைன்ல இருக்கீங்களா? ராயப்பா சொல்லுப்பா. சார் ரொம்ப சந்தோஷமாக சார். ரைட்டு, இங்க ஒரு டேரக்டர் வந்திருக்கா. ஏதாவது கேள்வி கேள சார். அவர் ஓரமா காட்டும் சார். நான் உங்ககிட்ட தான் சார் இல்ல பேசணும். இல்ல அவர்கிட்ட பேச. அவர் நிறைய பேசணும் ஆசைப்படுறாரு. சரி ஓகே சார், கொடுங்க. பேசு. ஹலோ ஹலோ டைரக்டர் சார். ராயப்பன். ஹலோ ஹலோ சார், சொல்லுங்க சார். நான் தான் டைரக்டர் பேசுறேன் ராயப்பன். சொல்லுங்க சார். என்ன சார் நீங்க பாட்டுலாம் போட்டுறீங்க, பயங்கரமா இருக்குது. சூப்பர் படமா? ஆமா சார். வேற பாட்டு லெவல்ல இட்டு குத்துருங்க சார் பாட்டுலாம் வெளில. ஆமா சார். அதுலயும் அந்த ஒரு பாட்டுல மனுஷனும் நாயும் ஒண்ணு பொறப்போடு நின்னு இப்படி ஒரு லைன் வந்திருக்கு சார். இது பெரிய பிரச்சனை சார். எப்படி என் பாட்டு கேட்டது? சத்தியமா இந்த லைனால ப்ராப்ளம் வரும் சார். இந்த ப்ராப்ளம் எங்கெங்கலாம் வரும் நான் சொல்றேன் பாருங்க. ஒரு பக்கம் மனுஷங்க பக்கத்துல இருந்து வரும், இன்னொரு பக்கம் மிருகம், இன்னொரு பக்கம் பேக்கரியில இருந்து கூட வரும் சார். ஒரு நிமிஷம் ராயப்பன். சொல்லுங்க சார். வணக்கம் ராயப்பன். ரொம்ப அழகா தெளிவா சொன்னீங்க. ஓகே சார். மண்ணு பொற நாய். ஆமா சார். அப்படிதான் போட்டிருக்கா? ஆமா சார். ஆமா சார். ஓகே ராயப்பன், ரொம்ப அழகா சொன்னீங்க. உங்களுக்கு என்ன பாட்டு போடலாம் சார்? எனக்கு நிலா காயுதே அந்த பாட்டு வேணும் சார். நிலா காயுதே பாட்டு வேணும் சார். நிலா காயுதா? ஆமா சார். அந்த பாட்டு இருந்தா போடுவோம், இல்லைன்னா வேற பாட்டு கேளுங்க. சரியா சார்? தேங்க்யூ. ஓகே சார். கடலினக்கர போனோரே கானா கண்ணின போனோரே, கடலினக்கர போனோரே கானா கண்ணின போனோரே, போய் வரும் போய் என்ன கொண்டு வரும், கை நிறைய போய் வரும் போய் என்ன கொண்டு வரும். வெல்கம் பேக். வா ஓகே ரைட்டு. இது டண்டனக்கா 96.7 FM. எல்லாமே லீக் ஆகாம இருந்ததுன்னு சொன்னாரு. மொத்தமே லீக் ஆகிட்டு தான் இருக்குது அவருக்கு. ஓகே, என்ன மொத்தமா லீக் ஆகுதுன்ற? முதல்ல கதை லீக் ஆச்சு, இப்போ பாட்டு வேற லீக் ஆகி. நீ ஆடியோ லான்ச்சில் கூட கொடுக்காத பாட்டு எப்படி அவனுக்கு தெரியும்? அதுதான் அந்த ஒரு நிமிஷம் அதுக்குள்ளே போயிட்டு வரலாம். ஒரு அடுத்தடுத்து 3 பாட்டு கேட்டு நீங்கள் இப்போ அடுத்ததை நம்ம பேசிப்போம்.
பாட்டு இல்லையா? அது வரைக்கும் எப்படின்னு தெரியல, அது ஏங்க, leak ஆயிருக்கு. ஆனா இந்த சூப்பர் படம், நல்ல கதை, தொலைநோக்கு பார்வை. அதுதான் வெங்காயம் வரலையா? அதுல வெங்காயம் ஏங்க வெங்காயத்தை பத்தி பேசிக்கிட்டு வெங்காயம் விட்டுருங்க. இது பாட்டு 5 பாட்டு சமைட்டு. ஆனா அது எப்படி தெரியுது அது கூட அது கேஸ் வரும் அப்படின்றாங்களா? அதை பத்தி அதை நான் பார்த்துப்பேங்க. ஆனா ஹலோ பாருங்க, இருங்க ஒரு நிமிஷம். ஹலோ, ஓகே, யாரும் வரல, லைனில் பேசுங்க. ஏன் ஃபோன் கால் அங்கே இருக்குது, இது அமைக்காம இதை இப்போ லைன் கொடுப்பேன், த்ரோ பண்ணுவாங்க, அதனால கேட்டேன். அப்படியா? ஓகே, ரைட்டு, நீங்கள் சொல்லுங்க. அதாவது இந்த படம் நீங்கள் கேளுங்க, கதை பற்றி கேளுங்க, ஹீரோ பற்றி கேளுங்க. இருறா சார். யார் சார். என்ன ஆபீஸ் சார் சொல்லி அமிச்சாரா? ஆமாம் சார். சரி, இப்போ எனக்கு டீ என்ன சார், ஆ காலையிலேருந்து இந்த எஃப்எம்க்கு ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன் சார். போனா? ஆமாம் சார். சரி, போவே இல்லை சார், அதான் கிளம்பி வந்துட்டேன். உங்கள் மிகப்பெரிய ஃபேன் சார் நான். கேட்டியா? பாட்டை போட்டு வந்துருங்க. இப்போ நீங்கள் ஒரு பாட்டை கேட்டுவாங்க, அப்புறம் பேசாரு. பாத்தியா, கற்றுக்கணும் கொஞ்ச நேரத்தில் வேலையை. ஆமாம், ஏய் எஃப்எம்க்கு ஃபோன் பண்ணி பேசுகிறேன்டா, நேரம் ஸ்டுடியோக்கு வரக்கூடாது. சரி, எதுக்கு வந்த? சார், காலையில் ட்ரை பண்ணினா இந்த டேரக்டர் இங்கே இருக்காருன்னு சொன்னாங்க. தள்ளுங்க அந்த டேரக்டரு. அதான்டா, நீ டேரக்டர் பார்க்க வரணும் அப்படின்னா ஃபோனில் பேசுறதுடா. இதில் எஃப்எம் நேரம் வரக்கூடாது. போலையா சார்? லைன் வந்துதுடா, நாங்கள் எடுக்க முடியல, பாட்டு போட்டுருக்கோம், நடுவில் பேசியிருக்காங்க. நீ டேரக்டர் பார்க்க வந்தியா? ஆமாம் சார், ஆமாம் சார். தம்பி சார், எல்லாரும் போங்க சார், டேரக்டர் காமிங்க சார். ஆமாப்பா டேரக்டர். டேய் வாடா, நான் தான் டைரக்டர், இந்த சூப்பர் படத்தை டைரக்டர். வாடா டேய், இவன் டேரக்டரா? இவன் டேய் வாடா, நீயாவது மதிடா வாடா. இவன் தான் செலிபிரிட்டியா? நான் எதுக்கு தெரியுமா இங்கே வந்தேன்? எதுக்கு? சான்ஸ் கேட்கலாம் வந்தேன் சார். பாவமே. வாடா வாடா, உனக்கு அடுத்த படத்தில் வாய்ப்பு தரேன்டா. இவனே சான்ஸ் கேட்குற மாதிரி தான் இருக்கிறான். ஆமாம், அவன் படம் பேர் என்ன? சூப்பர் படம். மற்றவங்க படம், உன் படம். யோ, என் படம் பேர் தான் என் சூப்பர் படம். கலைஞரும் அது அடுத்த படத்துக்கு வச்சிருக்கேன் டைட்டில். ஓடாது. அது 3வது படமா? இந்த எல்லாமே டைட்டில் கூட கொண்டு போயிருக்கேன். எல்லாமே லீக் அவுட் ஆகுது தலைவங்க. எல்லாத்துக்கும் காரணம் நீதான்டா. உன்னெல்லாம் நான் வந்ததுக்கு என்ன செருப்பாடு போ. ஓடாதுடா, ஓடாது. டேய் டைட்டில் அடிக்கடி வெளியே சொல்லாத. செம்ம ஜாலியாக போயிட்டு இருக்கிற இந்த ஷோவில் நம்ம இப்போ அடுத்ததா காரி காரி மூறான். படத்தோட கதையை சொல்லிட்டேன். ஏய், படத்தோட கதையை நான் இப்போ சொல்லிட்டேன். வந்தவங்களாம் காரி மூஞ்சிட்டு போகிறான், கம்முன்னு கொஞ்ச நேரம். ஹீரோ பற்றி கேள்றா சார், ஹீரோ பற்றி கேள்றா. அதோ இப்போ நம்மளோட படத்துடைய கதை பாட்டெல்லாம் என்னென்ன தெரியாதுன்னு சொன்னதெல்லாம் தெரிஞ்சிட்டு இருக்கு. ஓகே, அடுத்தது அவர்கிட்ட, சார் உங்கள் இந்த படத்தை மற்றெல்லாம் லீக் ஆயிடுச்சு, ஹீரோ யார் படத்தில்? என்னங்க இப்படி சொல்கிறீங்க? நான் அதையாவது சொல்லு, அதே தெரியாதா? ஊருக்குள்ள இல்லைங்க, ஊருக்குள்ள போஸ்டர் அடிச்சு ஒட்டிருக்கேன், பார்க்கல? நல்லா ஒட்டியிருக்கடா, முதுகு பக்கம் ஒட்டியிருக்க. அவன் எவனே மூஞ்சி தெரியல, போஸ்டர் அப்படி இருக்கு, எப்படி சொல்றது? அதாங்க சஸ்பென்ஸ். மேலே பார்த்துருப்பீங்களே, யதார்த்த நாயகன் டேஷ்னு ஒரு பேர் இருக்கும், அதுக்கப்புறம் இருக்கும், பார்க்கல? படிக்க பார்த்தேன். யார் அது யதார்த்த நாயகன்? நீங்கள் தெரியாதா உங்களுக்கு? ஒரு நிமிஷம் இருங்க, வரேன். ஏய், வெளிவணிக்க வச்சியா? அட லூசு பையன், அடுத்தடுத்து 3 பாட்டு கேட்டு வருவான். அவன் வரதுக்கு லேட் ஆகும் போல இருக்கு. 2-3 பாட்டு எடுத்து வைங்கப்பா. ஓகே, இது டண்டனா கேட்போம். இப்போ கை விடுங்க, நான் தான் ஹீரோ, புரியுதா? இது தெரியாமல் நீங்கள் இவ்வளோ நேரம் பேட்டு இல்லைன்னா எப்போ மரியாதை கொடுத்துருப்பீங்களா நீங்கள்? இவ்வளோ பில்டப் பண்ணியிருக்கேன், நான் தாங்க ஹீரோ. என்ன டைலி? யதார்த்த நாயகன். யதார்த்த நாயகன் முல்லை. அது ஏன் அந்த பேர் மக்களாக பார்த்து எனக்கு பட்டம் கொடுத்தாங்க தெரியுங்க? அவனும் கொடுத்துருக்க மாட்டான், நீயே வச்சு வைப்ப. அப்படி இல்லைங்க, யதார்த்த நாயகன்னா என்ன? அதான் நடிக்கும்போது எல்லாருமே ஓவர் ஆக்ட் பண்ணுவாங்க, இல்லது இதுக்கு இப்படி பேசணுமா அப்படி பேசணும் நிறைய பேசுவாங்க. ஆனால் நான் வந்து யதார்த்தமாக போகிற போக்கில் பேசிட்டு போயிடுவேன். ஏன்னா நான் நடிக்கிறதே தெரியாது. சில பேர் நடிக்க தெரியாமல் நடிப்பாங்க, நம்ம நடிக்கிறதே தெரியாமல் கேரக்டராக இருக்கும். அந்த படத்துல ஒரு டயலாக் ஏதாவது யதார்த்தமாக பேசியிருப்பல? இல்லை, நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்லுங்க, நான் யதார்த்தமாக பேசுவேன். அப்படியே நீ நல்லா இருக்கியா ஹீரோயினை எப்படி கேட்பீங்க? யதார்த்தம் எப்படி பாருங்க, டயலாக் பேசுறதே தெரியாது. ஒரு ஆணி பிடுங்க, நான் பேசு. நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கியாம்மா? எம்மாடி நீ நல்லா இருக்கியா? முதல்ல இங்கே பேசுனீங்க, அதே யதார்த்தமாக இருந்தது. இதுனா இது யதார்த்தம். அதாங்க மக்கள் எனக்கு கொடுத்தது யதார்த்தம் தெரியுமா? கேஷுவலா நல்லா இருக்கியா? உக்காரு, 2 பேர் பழப்பா பிதா இருக்கு, உக்காரு நீ. ஹலோ ஹலோ, யார் பேசுறீங்க? ஹலோ, யாரும் இருக்க மாட்டாங்க லைனில். 96.7 FM. இந்த எஃப்எம்ல நம்மளோட ஒரு டைரக்டர் ரொம்ப தெளிவாக அழகாக
பேசிட்டு இருக்காரு. அவரே ஹீரோவாக பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். படம் பேர் சூப்பர் படம். அந்த கதை இது வரைக்கும் லீக் அவுட்டே ஆகலை, பாட்டு லீக் அவுட்டே ஆகலை. இங்கே ஒரு கொடுமையான விஷயம் நடந்திருக்கு. என்னென்னா, அவர் நடித்தா உங்களுக்கெல்லாம் தெரியும் நினச்சி நீங்கள் நடித்து காமிச்சார். கர்மம் பிடிச்சவனே ரேடியாடா நடித்தா தெரியாதுன்னா கூட அறிவு இல்லாமல் இதெல்லாம் பண்ணி காமிச்சிருக்கான். அது மாதிரி ஒரு லூஸ் நம்ம கூட வந்திருக்காங்க. ஓகே, டீ சாப்பிட்றீங்களா? டீ சாப்பிட்றீங்களா? வரும் சார், டீ கொண்டு வாங்க. அது வரைக்கும் 2 பாட்டு வரலாம் சார். பாட்டு ப்ளே பண்ணுங்க சார். டீ வருங்க, இருங்க. என்னங்க ஒரு மரியாதையாக கொடுங்க. காதல் சங்கதி சொல்வேனே தங்கச்சிலை போல் வந்து மனதை தவிக்க வைப்பேனே. அவரு டீ கொடு, அவருக்கு ஒன்று கொடு டீயா. நீயா அதான் நீங்களா? என்ன சார்? ஓ என்ன என் படம் ப்ரொடியூசர் வந்து ஆபீஸ் பாயா சேர்த்து வச்சிருக்கா சார்? என்ன சார் நீங்க? டேய் நீயாடா? வீட்டை விற்றேன், காட்டை விற்றேன், எல்லாத்தையும் விற்று படம் போடுங்க சார், மேலே போயிடுவேங்க. நான் போயிடுவேன் பழகுது மேலே, ஆனால் நீ மேலே வந்துட்டியடா. இங்க என்னங்க இது நடக்குது? என்னங்க என் ப்ரொடியூசர் நீ யாரே எங்க ஆபீஸ் பாய் வேலைக்கு சேர்த்துருக்கேன்? ஆஃபீஸ் ஏங்க அவ்வளோ பிடிச்சி வந்து இங்கே டீ கொடுக்குற வேலைக்கு சேர்த்தீங்களா? என்னங்க இவனால தான் சார் நான் டீ குடுக்குற வேலைக்கே வந்தேன். ஏன் என்னாச்சு? எல்லாத்தையும் விற்று கொடுத்தும் பத்தாம கடங்காரன் ஆகிட்டு கடங்காரன் தேடலாம் என்ன வெட்டி விட்டா சார் இவன். ஆமாங்க, படத்துல நிறைய பெண்டிங் வச்சா. யோ அந்த பணம்லாம் கொடுக்காம நீ எங்கேயும் போக கூடாது. யோ நீ டீகா அதெல்லாம் கிடையாது. 10 லட்சம் பெண்டிங் வச்சிருக்க. உன்னை யார் அதுக்குள்ள ஓட சொன்னது? ஐயோ யோ ஐயோ இன்னைக்கு ஷோ ரொம்ப என்ஜாய் பண்ணியிருந்தோம். டைரக்டர் ரொம்ப ஹாப்பியாக இருந்தார். அவர் வந்து ஹீரோவாக பண்ணியிருக்கேன், உங்கள் ரேடியோக்கு இது வரைக்கும் நான் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொன்னார். அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி இந்த 2 மணி நேரம் எப்படி போச்சுன்னே தெரிஞ்சிருக்காது உங்களுக்கு. நிறைய டிராஃபிக் விஷயம் சொன்னோம், வெங்காயம் பற்றி சொன்னோம், வெங்காயம் இல்லாமல் சமையலை பற்றி சொன்னோம். அவர் பண்ண ஹீரோ அந்த படம் பேர் என்ன, சூப்பர் படம். படத்தை பற்றின விமர்சனம் பார்த்தோம், பாட்டு படங்கள் எல்லாம் கேட்டோம். அடுத்த ஷோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம் கூறி விடைபெறுது உங்கள் கோதண்டன். இது டண்டனகா 96.7 FM. அடுத்த 2 பாட்டு கேட்டு அடுத்த ஆர்ஜே யாரோ வருவாங்கப்பா. தேங்க்ஸ்ப்பா, நன்றி. சூப்பர் சூப்பர் சூப்பர். அதாவது என்னென்னா, ரேடியோவில் வந்துட்டு நிறைய என்டர்டெயின்மெண்ட்டான விஷயங்கள்லாம் இருக்குது, நம்ம பார்த்துருப்போம், கேட்டிருப்போம். ஆனால் ரேடியோக்குள்ளே இந்த மாதிரி ஒரு தில்லுமுல் நடந்திருந்தால் எப்படி இருக்குன்னு நம்ம தில்லுமுல் டீம் நம்மளுக்காக காமிச்சாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஆனால் இந்த தில்லுமுல் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய தில்லுமுல் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. Until the start up, I take it from BJ Vishal.